வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி ரவை ஊத்தப்பம் செய்ய போகிறோம். அதுக்கு நான் தக்காளி கார சட்னி அரைச்சிருக்கேன். சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா இருக்குது. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஊத்தப்பத்துக்கு ரவை 1 கப் எடுத்திருக்கேன். தயிர் 1/2 கப்பு. ரொம்ப புளிச்சிச்சுன்னா ஊத்தப்பம் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு புளிக்கிற தயிராக இருக்கணும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். நான் குடமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் கேரட், முட்டைக்கோஸ் அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் குடமிளகாய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால குடமிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை குடமிளகாய் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் 2 டேபிள் ஸ்பூன், சிகப்பு குடமிளகாய் 3 டேபிள் ஸ்பூன், மல்லித்தலை கொஞ்சம், பச்சை மிளகாய் 1. நீங்கள் கேரட், முட்டைக்கோஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளி கார சட்னி வச்சுருக்கேன். அதனால் ரொம்ப ஊத்தப்பம் புளிச்ச டேஸ்ட் வந்துடக்கூடாது. அதனால் நான் தக்காளி பழம் சேர்க்கலை. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். கொஞ்சம் நேரம் ஒரு காமன் நேரம் இதை பெசரி வச்சுருக்கணும். அந்த ரவை ஊறுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். ரவை தண்ணீரை நல்லா இழுத்து உறிஞ்சிடும். எந்த அளவுக்கு நம்ம தண்ணியாக வச்சுருக்கோம்னு பாருங்கள். இது ஒரு காமன் நேரம் கழித்து நல்லா ரவை அந்த நீர் சத்தெல்லாம் உறிஞ்சி மாவு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். 1/4 மணி நேரம் இருக்கட்டும். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஊற்றலாம். ரெடி. வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் ஆயில் தான் ஆரம்பத்தில் ஊற்றிருக்கோம். அதுக்கு மேலே ஊற்றலை. இந்த எண்ணெயை ஊற்றுறேன்னா உங்களுக்கு ரவையும் வேகாது, அதில் போட்டிருக்க காய்கறியும் வேகாது. சூப்பரான ரவை ஊத்தப்பம் ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.